ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னி லக்ன கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி என்ற பதிவானது லக்னத்தை எண்ணி வர 9ஆம் ராசியான 9ஆம் பாகமான ரிஷபராசியின் பதிவாகும். இந்த ரிஷபராசியில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகவான் அங்கே உள்ள நட்சத்திர சார வாயிலாக எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்கும் இந்த பதிவாகும். இந்த பதிவானது இந்த பதிவான எப்படி பார்த்து எப்படி பதிவு தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போதுமே ராசி கட்டம் அமாவாசை 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான் ஒரு கட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த லான் போடுறது உங்கள் லக்கணம், உங்களுடைய லக்கணம் முதல் பாகம் 1ஆம் பாகம். ஓகேங்களா? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 எண்ணி வர அந்த 9ஆம் பாதத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? இதை சொல்லிட்டீங்க. நட்சத்திர சார் எப்படி பார்க்குன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாம்சோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசி, அதாவது சாரம் நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகம் கொடுத்துருப்பாங்க. கிரகங்கள் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களுடைய தசா புத்தி ஆகிய கிரகங்கள் அதில் பயணித்து உங்களுக்கு பலனளிக்க போகிற அந்த பதிவோட புரிதல் விளக்கம் பதிவு. ஓகேங்களா? இதை புரிஞ்சுட்டு பதிவு பாருங்க. சிறப்பாக உங்களுக்கு பதிவு 100% உங்களுக்கு பதிவு புரியும். சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னி லக்ன கன்னிராசி பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. கன்னி லக்னமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்குமானா லக்கண பாவரீதிய பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் திசை 3 கோடியும் 8 கோடியும் செவ்வாய் திசைங்க. ஓகேங்களா? அப்போ செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னா 4 கோடியும் 7 கோடியும், அதாவது பார்த்து சுகாதிபதி பாதகாதிபதியோட புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் திசையான 7 ஆண்டுகளுக்கு செயல்பட்டுருக்கும். செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு புத்தியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மாதமும் 6 நாட்களும் செயல்பட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்தை எண்ணி வர 9ஆம் பாகம் 9 ராசி ரிஷபத்தில் என்ன நட்சத்திர சாரம்னு பார்த்தலாம். அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க, கீர்த்திக்கு 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீர்த்திகை சாரத்தில் உங்களுடைய 4 கோடி 7 கோடியும் குரு பகவான் புத்தி அதை எப்படி பலனளிக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 9 பாவம் சம்மந்தப்படுது. இந்த இடத்துல 9 சம்மந்தப்பட்டு 12ஆம் பாவம் சம்மந்தப்படுது. சூரியனோட சாரம் சம்மந்தப்பட்டு மேலே 4 7 பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு 2ஆம் தாரங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேடி வரக்கூடிய பாய்க்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கனாக்கா அது மூலியம் விரையும், அது மூலியம் செலவு, அது மூலியம் பயணம், எது மூலியமாக நம்மளுக்கு செலவு பயணம் வருங்க நம்மளுக்கு. அதாவது பார்த்திங்கனாக்கா கள்ளத்தரத்து மூலியமாக பயணம் செலவு. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் ஒருத்தர் திருமணம் ஆகும், திருமணத்துக்கு ஹனிமூன் போவாங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்குண்டான விரையும், அதுக்குண்டான செலவு. ஓகேங்களா? அப்போ சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா வீடு, அதாவது வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதுக்காக பயணம் விரையும் செலவு. அப்போ ஊர் விட்டு ஊர் போய் தான் ஆளில் தொலைவாங்க. அப்போ வண்டி மெக்கானிக் ஷாப்பில் விட்டால் கூட ஊர் விட்டு ஊர் தான் போய் மாடு தள்ளி தான் விடுவாங்க. அங்கே தான் அவங்க தெரிஞ்சு முக்கியமாக அங்கே இருப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்படியே பயணிக்கிறது. சில பார்த்தீங்கன்னா ஒரு உயர்கல்வி, ஒரு படிப்பு, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம இது பண்ணுறது. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி பாக்கி நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனைவி மூலியம், கூட்டாளி மூலியம், சமூகத்து மூலியமாக நம்ம வரக்கூடிய பாக்கியத்து மூலியம் பயணம் விரையும் செலவு, அது ஒரு பாக்கியமாக கருதணும். அதே மாதிரி நம்மளுக்கு உயர்கல்வி படிப்பு விஷயம், தாயோட செலவு, தாயோட சுகப்போக்கு, தாயோட ஒரு பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளோட தூரத்து பயணமும் செலவாகவும் அது ஒரு பாக்கியமாக ஏற்றுக்கிட்டு இந்த காலகட்டம் செயல்படக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அப்போ ஒரு 2 கேந்திராதிபதி சார்ந்தவங்க திரிகோணத்தில் ஏறுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த மாதிரி அந்த 4 கோடி 7 கோடி கேந்திராதிபதி அப்போ அது அங்கே என்ன இருக்குது 12ஆம் சாரத்தில் பயணிக்கிறோம் 9ல். ஓகேங்களா? பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி விஷயத்தில், தாய் விஷயத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில், கூட்டாளி விஷயம் எல்லாம் பார்த்தா சுப விரையும் தான் நடக்கும். தவிர உங்களுக்கு பெரிய விஷயம் நடக்காதுங்க. சுபபயணமாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊரறிய சிறப்பாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ரைட்டு. இப்போ ரைட், ஓகேங்க. அடுத்த போய் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த போகலாம். அப்புறம் ரோகிணி சாரம் இல்லைங்களா? அப்போ ரோகிணிங்கிறது 11 கோடி சாரம் இல்லைங்க, சந்திரனோட சாரம். ஓகேங்களா? அப்போ சந்திரன் உச்சமாக இடம் 9ல். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சப்பெற சாரத்தில் யார் பயணிக்கிறா 4 கோடி 7 கோடி. அப்போ 9 சம்மந்தப்பட்டு 11 சம்மந்தப்பட்டு 4 7 பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம களத்தத்து மூலம் பெறக்கூடிய லாபங்கள், ஓகேங்களா, ஒரு சிறப்புகள், நம்ம எண்ணங்கள் நிறைவேற்றுறது ஒரு உண்டான பாக்கியம், நம்ம தாய் மூலியமாக பெறக்கூடிய லாபங்கள் பெறக்கூடிய பாக்கியம். ஓகேங்களா? 1க்கு டபுளாக பெறுறது, நம்ம படிப்பு மூலியம் பெறக்கூடிய லாபம், அது கூட செய்யக்கூடிய பாக்கியம்.
ஓகேங்களா. அப்போ அது கூட்டாளிங்க மூலியம் சமூகத்து மூலியம் பெறக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாக்கியமாக வரும். அப்போ 2வது தாரத்து மூலியமாக வரக்கூடிய பாக்கியம், அது பிறர் சொத்துக்களை நாம் அணுகக்கூடிய பாக்கியம். அப்போ தந்தையார் சொத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, தந்தையார் ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் பண்ணி சம்பாதிச்சு வச்சது, கூட்டு தொழில் பண்ணி சம்பாதிச்சு வச்சது, சமூகத்தில் ஏதோ அலைஞ்சு சம்பாதிச்சு வச்சது, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாக்கியமாக நம்ம அணுகக்கூடிய பாக்கியத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பாக்கியமாக தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும், பாக்கியமாக தான் நடக்கக்கூடிய பாயிண்ட்டை இப்போ ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்து என்ன சார் இருக்குதுங்கிறதுக்கு மிருகசீர சாரம் இல்லைங்களா. அப்போ திசையோட நாதோட சாரமே இருக்குது. அப்போ 3 கோடி 8 கோடி சாரம். ஓகேங்களா. அப்போ இதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க, அப்போ 9 சம்மந்தப்பட்டு 3 8 சம்மந்தப்பட்டு மேலே 4 7 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது இளைய சகோதர மூலியமாக பெறக்கூடிய பாக்கியம், பயணம், சிறு பயணத்து மூலியமாக பாக்கியம். ஓகேங்களா. அப்போ ஊர் டு ஊர் பயணம், அப்போ ஆயுள் காப்பீடு திட்டம், திடீர்னு அதிர்ஷ்டம். ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு பாக்கியமாக நம்ம கருதுங்க. ஓகேங்களா. அப்போ இது பெரிய நஷ்டமும் சின்ன இழப்புகள் வரக்கூடிய இது ஒரு பாக்கியமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ யார் மூலியமாக வருங்க, நம்ம கலத்தத்து மூலியமாக, தாய் மூலியமாக, நம்ம படித்த படிப்பு மூலியமாக. அப்போ இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய ஊர் டு ஊர் போகக்கூடிய அமைப்பு, அங்கே போய் நம்ம பயணித்து நம்ம அந்த பாக்கியத்தை பெறுறது. அந்த பாக்கியத்தில் சிறு மிஸ்டேக் நடந்து போன ஜென்மத்தில் நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா பிறருக்கு நம்ம பாக்கிய தடைகள் செஞ்சதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பாக்கிய தடையத்தோட பாக்கியத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ தான் திடீர்னு ஒரு இழப்பு வரும், திடீர்னு மிஸ்டேக் வரும், இதெல்லாம் வரும். இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வீடு சம்மந்தப்பட்ட, அதாவது கடத்தல் சம்மந்தப்பட்ட, சமூகம் சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா கோர்ட்டு விஷயமா போகிறது. ஓகேங்களா. ஒரு ஆயில் காப்பீடு, இன்சூரன்ஸ் மூலியம் போகிறது, அதுக்கு மூலியம் பெறக்கூடிய வெற்றி மூலியம் பாக்கிங் கிடைக்கிறது. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரிலாம் பாயிண்ட் நம்ம கிடைக்கக்கூடிய பாயிண்ட் படிங்க. இது இப்போ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, பயணிச்சு பாருங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.